ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் இங்கே எனக்குள்ளே ஒரு செடி உங்ககிட்டலாம் இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்களேன், ஒரே செடியில் எத்தனை முட்டுக்கள், 1 2 3 4 5 6 7 8 முட்டுக்கள் இருக்காங்க. ஆனால் எல்லோரும் வந்து சன்ஃப்ளவர், அப்போ நான் வந்து நார்மல் சன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பெருசாக பூக்கும்ல, அந்த சன்ஃப்ளவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நீங்கள் சொன்ன உடனே. பட் வந்து இங்கே பாருங்களேன், பூக்கள் வந்திருக்காங்க, லைட்டாக பூத்துருக்காங்க, ஃபுல்லாக எல்லாமே விரியலை. இது வந்து சன்ஃப்ளவர் இல்லை, அது வந்து மெக்சிகன் சன்ஃப்ளவர்னு சொல்லுவாங்கள்ல, இன்னொரு பேர் கூட உண்டு, அந்த பேர் நான் மறந்துட்டேன். பட் மெக்சிகன் சன்ஃப்ளவர் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. இதே மாதிரி நம்ம வீட்டில் நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலர், ஃபேண்டா கலர்மாங்கள்ல, அந்த கலரில் இருந்துச்சு. நிறைய பேருக்கு அதோட விதைகளை கூட நம்ம பகிர்ந்தோம். டிட்டோனியாவா தெரில, ஏதோ சொன்னாங்க. மெக்சிகன் சன்ஃப்ளவர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பூ, அந்த வெரைட்டியில் இது எல்லோ, லெமன் எல்லோ கலருங்க. ஆனால் இலைகள் வந்து அது வேறு மாதிரி இருந்தது, இது வேறு மாதிரி இருக்குங்க. ஓகே, இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதோடய விதைகளை வந்து நான் எடுத்து வச்சு நம்ம வீட்டில் போட்டேன், ஆனால் ஒன்றில் கூட முளைச்ச மாதிரியே தெரிலங்க. ஆரஞ்சு கலர் ரொம்ப அழகாக இருக்குன்னு எல்லாருமே விதைகள் கேட்டாங்க, எல்லாருக்கும் கொடுத்தேன். நிறைய பேர் அவங்க கேட்டவங்களுக்குலாம் அனுப்பி விட்டேன். அது போக ஒரே ஒரு பூவோட விதைகள் மட்டும் எடுத்து வச்சு நம்ம ஏதோ ஒரு இடத்துல போட்டு விட்டோம். பட் அது வந்து நமக்கு முளைக்கவே இல்லை, என்னன்னு தெரியல. சரி, நம்மளாக ஆசைப்பட்டால் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆசைப்படாத ஒரு விஷயம் நடக்குது, அது நல்லா இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.